சொர்க்கம் சொர்க்கம் இன்னி உண்டோ சொர்க்கம். ஏம்மா என்னம்மா? யாருமா? எழுந்துருமா. எழுந்துருமா. என்ன இங்க படுத்திருக்க? உன் பேர் என்ன? என்ன எதை கேட்டாலும் முழிக்கிற? வெளியூரா உள்ளூரா? ஐயா கேக்குறாருல, பதில் சொல்லுமா. யோ ஏத்திய வண்டியில. எழுந்துருமா எழுந்துருமா, ஏறுமா வண்டியில. ஏத்திய சீக்கிரம். சீக்கிரமா. டோர் கரையா. நேத்து நைட்டு ரவுண்ட்ஸ் போறப்ப 3 பேரை சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்க மேடம். இன்னைக்கு அவங்களை சைதாப்பேட்டை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். நீங்க இதுல சைன் பண்ணிட்டீங்கன்னா. யா ஷூர். தமிழ்மணி. எஸ் மேடம். இந்த பழைய கேசஸ் எல்லாம் இதோட எஃப்ஐஆர் ஃபைல் இருக்குல்ல, ஆமாம், அது எனக்கு கொஞ்சம் வேணும். ஏன்னா ஒரு கிரிமினலோட எஃப்ஐஆரை ஃபாலோ பண்ண சொல்லி மேலிடத்துல இருந்து எனக்கு உத்தரவு வந்திருக்கு. ஓகே மேடம். கேஸ் டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகே. இப்போ உங்களை கோர்ட்டுக்கு அனுப்புறேன் மேடம். யா ஓகே. ஏப்பா எல்லாரையும் கூட்டு வா. ஆமா ஆமா. ஜிப்ல ஏத்துங்க. நில்லுமா. என்ன கேஸ் தமிழ்மணி? ராத்திரி 2 மணி இருக்கு மேடம். பஸ் ஸ்டாப்ல படுத்திருந்தாங்க. என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அதனால தான் சந்தேக கேஸ்ல பிடிச்சிட்டு வந்தேன். என்னம்மா? ஏமா ஒரு பொம்பளையா இருந்துக்கிட்டு ராத்திரி 2 மணிக்கு உனக்கு பஸ் ஸ்டாப்ல என்ன வேலை? கேக்குறேன்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூணுக்கு என்ன? God. மாமி நீங்க எப்படிங்க? வாட் மிஸ்டர் தமிழ்மணி, என்னது இது? இவங்கள பஸ் ஸ்டாப்ல பாத்தீங்க? எஸ் மேடம், பஸ் ஸ்டாப்ல தான் படுத்திருந்தாங்க. ஓ மை காட். மாமி என்னாச்சு மாமி? இதுக்காக பஸ் ஸ்டாப்ல எல்லாம் போய் ஏதா பிரச்சனையா? சரி, காஞ்சனாக்கும் உங்களுக்கும் ஏதோ பிரச்சனை, அதனால வீட்ல இருந்து கோச்சிக்கிட்டு வெளியில போயிட்டீங்க. ஓகே, அதுக்காக இப்படியா பஸ் ஸ்டாப்ல போய் படிப்பீங்க மாமி? ஏன் நாங்கெல்லாம் இருக்கிறத மறந்துட்டீங்களா? நேரா இங்க வந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லையே. கேவலமா போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு, இதெல்லாம் தேவைதானா? நல்ல வேளை தமிழ்மணி கண்டல பட்டீங்க. அவர் உங்களை பிடிச்சிட்டு போயிருக்காரு. அதுவும் மரியாதை இருக்கிற ஸ்டேஷனா போச்சு. இல்லைன்னா வேண்டாப்பா, இதே பேசிட்டு இருந்தா அவங்க இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன மாமி இது? நீங்களும் காஞ்சனாவும் எப்படி இருந்தீங்க? உங்க 2 பேருக்கு நடுவுல யாருமே விரிசல் ஏற்படுத்த முடியாத அளவுக்குள்ள ஒற்றுமையா இருந்தீங்க. இப்ப எப்படி திடீர்னு? சரி, சண்டைக்கு நீங்க சொன்ன காரணம்லாம் ஓகே. அதுக்காக இப்படி ஒரு முடிவை நீங்க எடுக்கணுமாங்கிறது தான் எனக்கு யோசனையா இருக்கு. என்னன்னாலும் நீங்க காஞ்சனாவை தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. தயவு செஞ்சு என்ன ஒண்ணு கேட்காதீங்க மரியா. நான் இங்க இருந்து வேணா போயிடுறேன். ஏ மாமி நில்லுங்க. ஐயோ,
என்ன ஆனா உன்ன கோச்சிட்டு கிளம்பிடுவீங்களா? ஆ, அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க. என்ன எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க நட்பு இருந்ததுல, இப்போ அதுல கண் திருஷ்டி பட்டுருச்சு. அதனால தான் இப்படி. சரி விடுங்க, நாள் போக்கில் எல்லாம் சரியா போயிடும். எல்லாம் சரியா போறச்சு பார்க்கலாம். ஏமா அவங்களுக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்லையே, விட்டுருமா. இல்லப்பா, மாமி காஞ்சனா வீட்டை விட்டு வந்தது மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் ஹோம் பக்கம் கூட போகாம இருந்திருக்காங்க. அதான் என்னன்னு கேட்கலான்ட்டு. மரியா, மாமி இனிமே இங்கே தானே இருக்க போறாங்க. திரும்ப திரும்ப எதையாவது கேட்டு அவங்க மனசை ஏன் வேதனைப்படுத்துற? நான் ஏன் ஹோமுக்கு போறது இல்லைன்னு சொல்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மரியா. கேட்டா நீ வேதனைப்படுவ. மறக்க நினைச்சத வீணா கிளற விரும்பல. ஏன் என்னாச்சு? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அங்க போனா நீக்கு அமர் ஞாபகம் வருது, அதனாலதான் நான் போக விரும்பல. நீ அவனை பெத்தவ, அவனை வளர்த்தவங்கிற முறையில என்னால அமர மறக்க முடியல. ஹோம்ல இருக்க குழந்தைங்க முகத்தை பாக்குறச்சே நேக்கு அமரோட முகம்தான் ஞாபகத்துக்கு வர்றது. அவ என் மடியில தூங்குனது, என் கையால சாப்பிட்டது, கடைசி நேரத்துல அவனோட நான் இருந்து தவிச்ச தவிப்பு எல்லாம் என் ஞாபகத்துக்கு வருது மரியா. மாமி, உங்க மனசு வேதனைப்படக்கூடாதுங்கிறது தான் பேச்சை மாத்த சொல்லி மரியா கிட்ட சொன்னேன். இப்போ எங்களுக்காக நீங்க. அதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு. சரி விடுங்க, அதனால ஒன்றும் இல்லை இப்போ. ஓகே மாமி, நீங்கள் இனிமே எங்கள் கூடவே இருந்துருங்க. ரோசிமாவும் வீட்டில் இல்லை, எங்களுக்கு துணையாக இருந்த மாதிரி இருக்கும்ல. ஆமா மாமி, ரோசி அம்மா போனதுக்கு அப்புறம் மரியாவை சமைச்சிட்டு டியூட்டிக்கும் போயிட்டு ரொம்ப சிரமப்படுறா. நீங்க எங்க கூட தங்கிக்கிட்டா உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், எங்களுக்கு துணையா இருக்கும். சமைக்கிறத பத்தி இல்ல, நீங்க நான்வெஜ். ஐயோ இல்லை, நாங்களும் இப்போ உங்களை மாதிரி மாறியாச்சு. ஏன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து டாக்டர் வெஜிடேரியன் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. அதனால எங்கள் வீட்டில் முட்டை கூட கிடையாது, பியோர் வெஜிடேரியன் தான். நீங்க நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேளே. அதெல்லாம் நல்லா சொன்னீங்க மாமி, சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. பா நீங்க வேற. மாமி, எங்க அப்பா எனக்காக எவ்வளவோ இழந்திருக்காரு. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் என்னை வளர்த்து படிக்க வச்சு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? ஏன் நான் என் வாழ்க்கையில இழக்கக்கூடாததை இழந்துட்டு வந்து நின்னப்போ கூட அது அவருக்கு ஒரு பெரிய இடியா இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம எனக்கு ஆறுதல் சொல்லி தட்டி கொடுத்து எனக்கு உறுதுணையா இருந்தவர். அப்படிப்பட்டவருக்கு இந்த சின்ன விஷயத்தை ஏன் செய்யக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் வெஜிடேரியனா மாறிட்டேன். மேடம். எஸ். ஓ, அது அங்கே டேபிள் மேலே வச்சிருங்க. மாமி, இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல இருந்தா சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா நாளையில இருந்து நீங்க சமைச்சு கொடுக்குற சாப்பாடை தான் நாங்க சாப்பிட போறோம். பேஷா சமைக்கிறேன். பாத்தீங்களாப்பா, நம்ம வெஜிடேரியனா மாறினாலும் மாறணும், மாமி கையாலே சமைச்சு சாப்பிடுற பாக்கியம் நமக்கு கிடைச்சிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வேறு பேங்க்கில் ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? ஆமாம் சார். ஏன் கேட்குறீங்க? லோன் தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களே. அவங்க கொடுத்துருந்தா இங்கேயே சார் வரப்போகிறோம். நானும் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே வந்திருக்கவே தேவையில்ல. செக்யூரிட்டிக்கு எங்கே போனால் லோன் தரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி ஒவ்வொரு பேங்க்காக ஏறி இறங்கி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் உங்கள் கம்பெனியை ரன்னிங் பொசிஷன் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லோனுக்கு ட்ரை பண்ணால் கிடைக்கும். ஏன் சார், ஒரு கம்பெனி நல்லா நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு லோன் கொடுக்கறதுல என்ன சார் இருக்கு? எங்களை மாதிரி ஆளுங்க கம்பெனியை நல்லபடியா எடுத்து நடத்தணுங்கிறதுல துடிப்பா இருக்கும். எங்களுக்கு லோன் கொடுத்தீங்கன்னா தானே லோனோட பர்பஸ் இருக்கு. இல்லை மேடம், வருமானத்துக்கு உத்தரவாதம் இருந்தால் தானே ரீபேமெண்ட் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் எப்படி லோன் தர முடியும்? புரியுது சார். கம்பெனி ரன்னிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கே லோன் தேவைப்படுது. அதுக்காகத்தான். சாரி சார், அதுக்கு பேங்க் எதிர்பார்க்கறது சரி வராது. கம்பெனியை ரன்னிங் பொசிஷன் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நாங்கள் லோன் தர முயற்சி பண்ணுறோம்.
என்ன சார் இது? என்ன முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. எங்க போனாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு வரணும்னாலே கஷ்டமா இருக்கு சார். வீட்லயும் நிம்மதி இல்லை, இங்கேயும் நிம்மதி இல்லைன்னா எப்படி? முயற்சி பலிக்கலைங்கிறதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது மேடம். ஒரு கதவு மூடினா 10 கதவு திறக்கும்பாங்க. ஒரு கதவு மூடினா பரவாயில்லையே சார், 10 கதவு எல்லாம் மூடி இருக்கு, என்ன பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு மேடம். என்ன வழி? பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தமிழ்காரர் தான். பெங்களூர்ல இருக்கிற நம்மள மாதிரி கம்பெனிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சார் அப்பனா ட்ரை பண்ண வேண்டியது தானே சார்? பேசிட்டேன் மேடம். என்ன சொன்னாரு? பையன்கிட்ட தான் பேச முடிஞ்சது. அவங்க அப்பா சொந்த ஊருக்கு போயிருக்காராம். வந்ததும் பேச சொல்லி என்னோட செல் நம்பரை கொடுத்துருக்கேன். ஓஹோ. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். நிச்சயமா பணம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னமோ சார், இந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ். பாப்போம். சார் எனக்கு மைண்ட் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். குழந்தை வேற நேரம் ஸ்கூல்லேருந்து வந்திருப்பா, பாவம் தனியாக இருப்பா. நான் தான் போய் அவளை கவனிக்கணும். Okay, நான் madam. கிளம்புறேன். மேடம் பார்த்து. நோ, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீங்க கம்பெனி வேலையில ரொம்ப தளர்ந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா சாப்பிட்றீங்களா இல்லையா? எங்க சார், நம்ம ஆஃபீஸையும் ஒர்க்கர்ஸையும் நினைச்சா என்னால் சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல. மேடம் நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் நினைச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. நான் கண்டிப்பா பெங்களூர் ஃபைனான்ஸிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்றேன். ஓகே சார். தேவைப்பட்டா நாம 2 பேருமே பெங்களூருக்கு போகலாம். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சரி, நான் கிளம்பட்டுமா? சரி மேடம். அம்மா, 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 உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வாங்கம்மா நம்ம டாக்டர் கிட்ட போகலாம். இல்லடா, மாத்திரை போட்டிருக்கேன்ல, கொஞ்ச நேரத்தில் வேர்த்த உடனே ஜுரம் விட்டுரும், சரியாயிடும். ஐயோ, என்ன இவ்வளோ இருட்டி இருக்கு? டைம் என்னடாச்சு? 7:30. 7:30 ஆயிடுச்சா? ரொம்ப பசிக்குதாடா? இல்லைம்மா. இருடா, நான் சமைச்சு கொண்டு அம்மா வேணாம்மா, நீங்கள் படுங்கம்மா. நான் சாப்பிட்டேன், நீங்கள் படுங்க. என்ன சாப்பிட்ருப்ப? வீட்டில் தான் ஒன்றுமே இல்லையேடா. ஏய், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நீ சாப்பிட்டேன்னு போய் சொல்கிற? இல்லைம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் இருந்தது, அதான் இப்போ சாப்பிட்டேம்மா. கூட்டு நல்லா இருக்கா? உனக்காக காரம் இல்லாமல் பண்ணியிருக்கேன். இந்தா, ஒரு வை. நல்ல பொண்ணு, தம்போல சொல்ல. உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் பழைய சாதம் சாப்பிட்டேம்மா. டைம் என்ன? 8ஆவது. ஐயோ, ஏம்மா 8ஆவதுன்னு சொல்கிற? நீ ஸ்கூலுக்கு போனோம்ல, என்னை எழுப்பக்கூடாது. அம்மா, உங்களுக்கு முடியல, அதனால தான் நான் உங்களை எழுப்பல. சரி, எந்திரி. நீ போய் கூலி, நான் ஏதாவது டிஃபன் பண்ணி கொண்டு வரேன். எந்திரி. அம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூல் போகலம்மா. ஐயோ, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போனோம், எனக்கு ஒன்றும் இல்லடா. அம்மா ப்ளீஸ், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நான் போறேன். சொன்னா கேளு, எந்திரி. அம்மா போலம்மா. காஞ்சனா? அம்மா, என்ன இது? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. உடம்பு எப்படி கொதிக்குது பாரு. பாவம் பச்சை பிள்ளை, அவ என்ன பண்ணுவா? ஏன் காஞ்சனா, நீ ஒண்டியா கடந்து அல்லாடணுமா? ஒன்றும் இல்லைக்கா, சாதாரண ஜுரம் தான், சரியாயிடும். இப்படி எல்லாம் அலட்சியமா இருக்கக்கூடாது தெரியுமா? இப்பெல்லாம் என்னென்னமோ ஜுரம் வருதுன்னு சொல்றாங்க. இத பாரு, எழுந்து போய் பல்ல தேய்ச்சிட்டு வந்து 2 இட்லி சாப்பிடு. உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம்? இதுல என்ன சிரமம் காஞ்சனா? எங்களுக்கு செஞ்சதுல கூட உனக்கு சேர்த்து செஞ்சோம். மாமியும் உன் கூட இல்லையாமே, சண்டை போட்டு கோச்சிட்டு போயிட்டாங்களாம். என் பிள்ளைங்க தான் சொன்னாங்க.
நான் ஒரு தடவை உடம்பு முடியாம இருந்தப்போ நீ தானே தாய் மாதிரி இருந்து என்ன கவனிச்ச. அதெல்லாம் நான் மறந்துட முடியுமா காஞ்சனா? இத பாரு, நீ இட்லி சாப்பிட்டுட்டு இரு. நான் சுவாதியை குளிக்க வச்சு டிஃபன் கொடுத்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். மத்தியான சாப்பாடு என் பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு போகும்போது அவளுக்கும் சேர்த்து கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். என்ன? ஐயோ, நீங்களே புள்ள குட்டிங்களை வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறீங்க. அது கூட இதுவுமாக்கா? இத பாரு, பக்கத்து வீட்ல இருந்துகிட்டு இது கூட செய்யலன்னா எப்படி காஞ்சனா? பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து பக்கத்துல கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க கூட்டிட்டு போறேன். என்ன? வா சுவாதி, குளிச்சுட்டு ஸ்கூல் கிளம்பலாம். சரி. மாமி, என்ன மாமி, நீங்க ஊர்ல தான் இருக்கீங்களா? ஏன் அப்படி கேட்குற? காஞ்சனாவுக்கு 2 நாளா உடம்புக்கு முடியல. ஜுரமான ஜுரம், படுத்த படுக்கையா கிடக்குறா. பாவம் சுவாதி, எவ்வளவு சின்ன புள்ள. அவளை வச்சுக்கிட்டு இந்த காஞ்சனா படுற பாடு இருக்கே, எனக்கே பார்க்க சகிக்கல தெரியுமா? அதான் காலையில 4 இட்லி எடுத்துட்டு போய் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்துட்டு வந்தேன். அவளுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயமே என் பிள்ளைங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் தெரியுமே, அவளை வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டா. சரின்னு சுவாதியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு காஞ்சனாவை மல்லு கட்டி எழுப்பி பக்கத்தில் இருக்கிற கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து கஞ்சி வச்சு கொடுத்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு இதோ இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது சுவாதிக்கு சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஓ, என்ன மாமி, எதுவுமே சொல்லாமல் மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க? அதான் நீ சொல்லிட்டு இருக்கியே. பாவம் மாமி, ரொம்ப முடியாமல் இருக்கா. பார்க்கவே பாவமாக இருக்கு தெரியுமா? டாக்டர் என்னன்னா சாதாரண ஜுரம்னு விட்டுறாதீங்க, விஷ ஜுரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பயமுறுத்துறாரு. ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கலான்னா நமக்கும் வசதி இல்லை, அவகிட்டையும் காசு இல்லை. வாயை திறந்து ஏதாவது சொன்னதானே? பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. எதையாவது சொன்னதானே நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அவளை பத்தி உங்களுக்கு தெரியாததா? உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. என்னவோ பிறந்த வீட்டு பெருமைய உடன் பிறந்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது சரி, நீங்க என்னமோ காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல. எனக்கு ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளைங்க காத்துட்டு இருப்பாங்க. நான் வரேன் மாமி. காஞ்சனா, 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 பாரு உன் மண்ணி வந்திருக்க பாரு, பாரு. எழுந்திரு. மல்லி, மல்லி.